அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய கோமதி சக்கரம் வழிபாட்டு முறை, எப்படி அந்த சக்கரத்தை வாங்கி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த கோமதி சக்கரமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, வலம்புரி சங்கு. அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதாக நமக்கு கிடைக்காது. அந்த வலம்புரி சங்கை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் பார்த்திங்கன்னா அந்த கோமதி சக்கரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புதுசாக கோமதி சக்கரம் வாங்குறீங்க அப்படின்னா வளர்பிறை நாளாக பார்த்து, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து அன்னைக்கு கோமதி சக்கரத்தை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து நேரடியாக பூஜையில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. வாங்கிட்டு வந்த அந்த கோமதி சக்கரத்தை முதல்ல அந்த மாதிரி காய்ச்சாத பசும்பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பசும்பாலில் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரில் ஒரு அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணீரில் ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் கடைசி அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த கோமதி சக்கரத்துக்கு வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிகப்பு வண்ண பட்டு துணியில் அந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் செப்பு தட்டில் வச்சு அதன் மேலே இந்த பட்டு துணியை வச்சு வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் தரையில் கூட ஆனால் பட்டு துணி மேலே தான் வைக்கணும். சிகப்பு நிறத்தில் வீட்டில் வைக்கணும். உங்கள் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா பெருமாள் படம், அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட படம், குபேரனுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் கோமதி சக்கரத்தை அந்த பட்டு துணியில் வச்சு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் கோமதி சக்கர வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா பல புண்ணிய சேத்திரத்துக்கு போன நமக்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் பல கோயிலுக்கு போனீங்கன்னா, பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க பார்த்தீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பலனை நீங்கள் இந்த கோமதி சக்கர வழிபாடு உங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோமதி சக்கர வழிபாடு பண்ணிங்கன்னா, நாகதோஷத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த பூஜையும் மேற்கொள்ள வேணாம். இந்த பூஜை ஒன்றே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகதோஷம் உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா வீட்டில் பிரச்சனைகள் வராது, வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். அதே மாதிரி இந்த கோமதி சக்கரத்தை 7 எண்ணிக்கையில் வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிகப்பு நிற துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி வச்சிங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள், பில்லி சூனியம், இந்த மாதிரியான கண்திருஷ்டி போன்ற எதுவுமே உங்களை அண்டாது. உங்கள் பசங்க சரியாக படிக்கலை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கோமதி சக்கரத்தை உங்களை நெற்றியில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், கல்விக்கான மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் பசங்களுக்கு, தேக ஆரோக்கியம்னா தேக ஆரோக்கியத்துக்கான மந்திரம், அந்த மாதிரி எந்த மந்திரம் வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வலைதளங்களில் கிடைக்கிது. அந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தியே நீங்கள் நெற்றி பொட்டில் வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட பிரார்த்தனையை சொல்லி நீங்கள் முன்னாடி வச்சுட்டிங்கனாலே போகிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு அது போய் சேரும். அதே மாதிரி கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சாருங்களா, அந்த ஆட்சி செய்யும் போது அவர் இந்த பீடமே பார்த்திங்கன்னா கோமதி கல், அந்த கோமதி சக்கரத்தினால தான் செய்யப்பட்டது. கிருஷ்ண பகவான் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லை விஸ்வகர்மா மூலமாக உருவாக்கி இந்த துவாரகையில் இருக்க மக்களோட சங்கடங்களை தீர்க்க அதை எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி கிருஷ்ணரால் அருளப்பட்டது. இப்படி நம்ம கோமதி சக்கரத்தில் வீட்டில் வச்சு வணங்குறதுனால அயோத்தி, மதுரா, ஹரித்வார், காசி, காஞ்சிபுரம், உஜ்ஜயினி, துவாரகை ஆகிய முக்கியமாக இருக்கக்கூடிய முக்தி தரக்கூடிய 7 தலங்களுக்கு சென்று வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் கோமதி நதியும் அயோத்தியில் சரையு அந்த நதி உருவாகிற இடத்துல இந்த கல் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த கோமதி சக்கரத்தை வெவ்வேறு பேரில் கூட சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் துவாரகா கல், விஷ்ணு சக்கர கல், நாராயண கல், திருவரஞ்சொலி கல் அப்படின்ற பேர்லலாம் கூட சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புத பலன்களை தரக்கூடிய கோமதி சக்கர வழிபாடை பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த வழிபாடு கிடையாது. வட இந்தியாவில் இந்த வழிமுறையை செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த முறையை நம்மளும் கையாண்டு பார்த்தா எப்படி அப்படின்னு தான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் தான் ஒரு சிலர் வணங்கினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் வீட்டில் வச்சு இந்த கோமதி சக்கர வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு சிலர் பண்ணாதவங்க பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் சகலமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோமதி சக்கரத்தை நம்மளோட பீரோலையும் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம பூஜை அறையிலையும் வச்சிட்டோம்னா நமக்கு பண பிரச்சனைகள் நமக்கு தீரும். நமக்கு இருக்கக்கூடிய பண வரவாகட்டும், பண தேவைகள் எல்லாமே அது பூர்த்தி செய்யும். நம்ம வியாபார விஷயமாக வெளியே போகிறோம் அப்படின்னா 2 எண்ணிக்கையிலான கோமதி சக்கரத்தை உங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க. காரிய சித்தி ஏற்படும். உங்களுக்கு கண்திருஷ்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 11 எண்ணிக்கையிலான கோமதி சக்கரத்தை எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னால் வச்சு வணங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மஞ்சள் நிற கயிறு, இதுக்கு சிவப்பு கட்டை விட மஞ்சள் நிற கயிறில் ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சு அதுக்குள்ளே வச்சு மஞ்சள் நிற கயிறில் கட்டுங்க. கட்டி உங்களோட நிலவாசலுக்கு வெளிப்பக்கம் கட்டணும். இப்படி கட்டிங்கன்னா உங்களுக்கு கண்திருஷ்டி நிலங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
நமக்குமே நிறைய கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னா 3 எண்ணிக்கைகளான கோமதி சக்கரத்தை எடுத்து தலையில் வச்சு நீங்கள் 3 முறை வலது பக்கம் இடப்பக்கம் 3 முறை அப்படின்னு சுற்றிட்டு அந்த கல்லை தூர வீசிடணும். அதே மாதிரி நம்மளோட குடும்பத்தில் எப்போவுமே அன்னத்துக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்னா 11 எண்ணிக்கைகளான கோமதி சக்கரத்தை மஞ்சள் துணியில் கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அரிசி டெய்லி புழங்குறீங்க பார்த்தா அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இதே மாதிரியே வீட்டில் வழிபாடு பண்ணாலே போதும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோமதி சக்கரத்தை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக யாராவது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பலன் அதிகம். அதுக்காக நமக்கு தேவையானதை நம்மளே வாங்கினா பலன் கம்மியான்னு கிடையாது. அது ஒரு துளி, அதாவது என்ன கேட்டிங்கன்னா இதுலேருந்து அதுக்கும் ஒரு 5% வித்தியாசம் இருக்கும். நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கோமதி சக்கரத்தை வாங்கி அப்படியே வைக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக பூஜை செய்யணும். நீங்கள் இப்போ துணியில் கட்டி வச்சுருக்கீங்க பாருங்க, துணியில் கட்டி வச்சதையுமே எடுத்து நீங்கள் பூஜை பண்ணணும். வெள்ளி செவ்வாய் முடியல அப்படின்னாலும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பால் அபிஷேகம் செஞ்சுட்டு பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமமும் மஞ்சளும் வச்சு நீங்கள் மறுபடியும் அந்த துணியில் கட்டி வச்சிடலாம். ஆனால் அந்த கோமதி சக்கரத்தை வாங்கி ஏதோ சொல்லிட்டாங்களேன்னு வாங்கி வச்சுட்டு அதுக்கு பூஜையே பண்ணாமல் இருந்தால் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை சிலருக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பூஜைகளை செய்ய பாருங்கள். உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில் 5 எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணிங்கன்னா தொழில் பார்த்திங்கன்னா அபார வளர்ச்சி பெறும். நீங்கள் இப்போ கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறீங்க, அங்கே ஒரே ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6 எண்ணிக்கையிலான கோமதி சக்கரத்தை இதே மாதிரி மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிறைய பேர் வந்துடுவாங்க இல்லையா, உங்களோட ஹால் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஹாலில் வச்சிங்களாலே போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ஒற்றுமை ஏற்படும். திருமண தடை இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா 3 எண்ணிக்கையிலான கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணிய காரியம் நீடரும். ஒரு சிலருக்கு என்ன நம்ம பண்ணாலும் அதில் வெற்றி என்பதே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோமதி சக்கரத்தை ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் கட்டி நீங்கள் வழிபாடு தினம்தோறும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு காரியம் ஈடேறும். வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா 9 எண்ணிக்கையிலான கோமதி சக்கரத்தை மஞ்சள் துணியில் வச்சு உங்களுடைய பூஜையை வழிபாடு பண்ணுங்கள், அந்த காரியமும் நடக்கும். நீங்கள் அந்த கோமதி சக்கரத்தை உள்ளே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம், ஜவ்வாது இந்த மாதிரியான வாசனை திரவியங்களும் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். எப்போவுமே வாசனையாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அது. அதே மாதிரி இந்த கோமதி சக்கரம் வீட்டில் வந்துட்ட பிறகு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது, நடக்காமல் போயிடும், இல்லை அது இதுக்காது நடக்காது, இந்த மாதிரிலாம் சொன்னிங்கன்னா அதே பார்த்திங்கன்னா அந்த ஆற்றலையுமே அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் நடந்துடும், நான் சீக்கிரமாக முன்னேறிடுவேன், வீட்டில் பணப்பழக்கம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி சொன்னிங்கன்னா அதுதான் பல மடங்கு பெருகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணணும் யாருன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வழிபாடு பண்ணாமல் இந்த மாதிரியான நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள்ன்றது அதிகபட்சம் ஒரு 3 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி அற்புத பலன்களை தரக்கூடிய கோமதி சக்கர வழிபாடை நாம் மேற்கொண்டு நமக்கு தேவையான உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேண்டுதலை வச்சு ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும், எல்லா வேண்டுதலும் ஒரே நேரம் வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சுன்னா எல்லாமே அதில் அடக்கமாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோமதி சக்கரத்தை வாங்கி நான் சொன்ன அந்த வழிமுறை பிரகாரம் நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.